அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் சென்னைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வீடியோ நம்ம மெயின் சேனலில் போட்டிருப்போம், ஃபோட்டோக்குள்ளே ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது குரூப் 4 தேர்வுக்கு ரீ எக்ஸாம் வேண்டும், மறுதேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் மாதிரி சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்திருந்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி சார், அப்புறம் நட்ராஜ் சார், இன்னும் சில சாருங்களாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம நைட்டே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்திருந்தோம். நீங்களும் மேபி பார்த்துருப்பீங்க, நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டா. இன்றைக்கி நிறைய வீடியோக்கள் ஃபோட்டோக்கெல்லாம் டெலிகிராமில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரைட்டா. அங்கே என்ன நடந்தது, என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா அதில் பேசுனாங்க ரைட்டா. நான் கூட பேசியிருப்பேன். நட்ராஜ் சாரோட யூடியூப் சேனலில் லைவாக அவர் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசியிருப்பேன் ரைட்டா. நிறைய அகாடமிஸ் யூடியூப் சேனல் வந்திருந்தாங்க ரைட்டா. அது குறிப்பாக ஆன்லைன் அகாடமிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ சாய்ஸ் அகாடமி சார் வந்திருந்தார், அப்புறம் கிஷோபா அகாடமி, உமா டிஎன்பிசி அகாடமி சார், கற்புது ஐஏஎஸ் அகாடமி சார், அப்புறம் கிருபா சார், இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில பேருக்கு சென்னை ஏதோ கோச்சிங் சென்டர்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய ஆன்லைன் கோச்சிங் சென்டர் சரி, ஆஃப்லைன் வச்சுருக்கவங்களும் அதே மாதிரி இந்த கூட்டமைப்பு இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அவங்களுமே வந்திருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காவல்துறையோட பர்மிஷன் 10 to 11 1 மணி நேரம் தான் கூட்டம் நடத்தணும். அது குறிப்பாக 200 பேர் மட்டும்தான் அனுமதி அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மேபி அதாவது அனுமதி கடிதம் லெட்டர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9 மணி 9 மணி நினைக்கிறேன் ரைட்டா. ஒரு 9 மணி வாக்கில் தான் ஷேர் பண்ணாங்க. அப்போ தான் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்பாக கிடைச்சிருந்தது அப்படின்னா மேபி நிறைய பேர் வந்திருக்கலாம் ரைட்டா. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா வாய்மொழி உத்தரவை நம்பி யாரும் வரமாட்டாங்க. எழுத்துப்பூர்வமான ரிட்டனில் பர்மிஷன் கிடைச்சா மட்டும்தான் கலந்துக்குவாங்க. அதனால் நிறைய பேர் மேபி அதனால் கூட வராமல் இருக்கலாம். நானே பார்த்தீங்கன்னா நடராஜ் சார் கால் பண்ணி கேட்டேன். நான் ஆக்சுவலாக சார் ரிட்டனில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, காவல்துறை அனுமதி கிடைச்சதான்னு கேட்டேன். ஒரு 8 மணி வாக்கில் கேட்டேன். இல்லை சார் அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே எனக்கே கால் பண்ணி சார் எழுத்துப்பூர்வமான ரிட்டன் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு டெலிகிராம்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன், மெசேஜ் ஷேர் பண்ணேன். ரிட்டனில் அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் எனக்கு நைட்டு 9:30க்கு பஸ்ஸு ரைட்டா. அதுக்கப்புறம் கிளம்பி நைட்டு இங்கே சென்னையில் ஒரு இடத்துல ரிலேஷன் இருக்காங்க. அவங்க வீட்டில் தங்கிட்டு காலையில் ரெடி ஆகிட்டு போனேன். ஓகேங்களா. சரி, 10:10:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசுனாங்க, எல்லா சாருமே பேசுனாங்க. இந்த குரூப் 4ல் என்ன நடந்திருக்குன்ற மாதிரி பேசுனாங்க. நிறைய ரெக்வஸ்ட் வச்சாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா இது அதாவது பள்ளிப்பாடம் பாடப்புத்தகத்தை தாண்டி சிலபஸை தாண்டி இந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான். இதனால் மறுதேர்வு வேணும்னாங்க. இது மட்டுமல்ல, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை சீல் ஓப்பன் பண்ணியிருந்ததா நட்ராஜ் சார் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏப்போசிட் ஓட்டு கொண்டு போனது, அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் அதை வேறு ஏதாவது சொன்னாங்களே, ஓஎம்ஆரில் வேறு டிஎன்பிசியான ஆவணங்கள் அந்த ஓப்பன் இருந்தது சேலத்தில், அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்தாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்காக இந்த தேர்வு ரீ எக்ஸாம் வைக்கணும்னாங்க ரைட்டா. ரீ எக்ஸாம் மட்டுமல்ல, டிஎன்பிசி குரூப் 1க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டி இடஒதுக்கீடு தமிழில் தேர்வு எழுதினவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அது ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் ரைட்டா. மெயினாக குரூப்போட ரீ எக்ஸாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிஎஸ்டிஎம்மு, அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை வேணும். சில ஏற்கனவே முறைகேடுகள் குற்றச்சாட்டுலாம் டிஎன்பிசியில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் இருக்குது. அதை பற்றி என்ன சொல்ல வராங்க டிஎன்பிசி அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் என்ன மெயினாக கோரிக்கை வச்சாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி என்ன பதில் சொல்கிறீங்க, அரசோ டிஎன்பிசியோ இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க, பள்ளி பாடத்தை தாண்டி ஒரு 50-60 கொஸ்டின் போயிட்டீங்க, இதுக்கப்புறம் இப்படி தான் கேட்பீங்க இல்லையா. இப்போ 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு இதான் மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. குரூப் 4க்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. கொஷின் நீங்கள் சிலபஸில் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கான டெஃபினேஷன் என்ன? எஸ்எல்சி தரம் என்றால் எஸ்எல்சி வரைக்கும் படித்த மாணவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நீங்கள் கேள்வியாக கேட்கணும். அப்போ எஸ்எல்சி வரைக்கும் படித்த மாணவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எஸ்எல்சி வரைக்கும் அவனுக்கு பள்ளியில் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்களோ, அரசு என்ன பாடத்திட்ட அமைச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களோ அதுதான் அவனுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தில் இருந்து தான் கேள்விகள் கேட்கணும். இப்போ நீங்கள் தாண்டி +1 +2 போகிறதே தவறு குரூப் 4 எக்ஸாம் போட்டிருக்கேன். ஆனால் 1-2 கொஸ்டின் போக தான் செய்யும். அது நமக்கு பெருசாக தெரியாது ரைட்டா. இப்போ தமிழில் ஒரு 90 கொஸ்டின் அப் டு 10th கேட்குறாங்க. ஒரு 10 கொஸ்டின் +1 +2 கேட்டாங்க, யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல ரைட்டா.
டோட்டலாக வந்து நீங்கள் நியூ புக்கும் இல்லை, ஓல்டு புக்கும் இல்லை, +1 +2 புக்கும் இல்லை, ஓலைச்சுவடிக்கும் 1950 57 இந்த மாதிரி போயிட்டீங்க. கலைச்சொற்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு அரசு மேலே வெளியிட்ட சொல் அகராதி, கலைச்சொற்கள் அகராதி இருக்குல்லையே, அது போய் எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பள்ளி பாடத்திலே கலைச்சொற்கள் இருக்குது. 10ஆம் வகுப்பு தரத்துக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர்களுக்கு என்ன கலைச்சொற்கள் தெரியணுமோ அது பள்ளி பாடத்திலே கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு பாடத்திட்டம் இருக்குது, அந்த பாடத்திட்டத்துக்கு கீழே வந்து கலைச்சொற்கள் இருக்குது, சொல்லும் பொருளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது சிலபஸ் வந்து தேவையான பகுதிகள் எல்லாமே பள்ளி பாடத்தில் இருக்குது. ரைட்டா? மொழி ஆல்வம், மொழியோடைய விளையாடு, இலக்கண பகுதி. ஸோ இந்த நீங்கள் சிலபஸை பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தமிழ் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட நீங்கள் வெளியில் போய் கேட்டிருக்கீங்க, அது டோட்டலாக வந்து இந்த டைம் போயிருக்கீங்க. ரைட்டா? அப்படின்னும் போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இந்த குரூப் ஒர்க் மட்டும் தான் அப்படி நடந்திருக்கு. ரைட்டா? இதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குலாம் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம். இப்போ குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பட் அதை வந்து சில பேர் மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தேர்வு நடந்திருக்கு. அதுவும் அதே சிலபஸ் தான், அதே 10ஆம் வகுப்பு தர தான், அது பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும், அதாவது கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அவங்க எலிஜிபிலிட்டி பேப்பர்னால் பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. கட் ஆஃப்க்கு எடுத்துப்போம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பள்ளி பாடத்தை வெளியில் போகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கேள்விகள் கடினமாக கேட்கலாம். அந்த கடினம் என்பது நமக்கு வந்து என்ன சோர்ஸோ அது வந்து அந்த சோர்ஸ் வந்து கேட்கணும். இப்போ நீங்கள் வெளியில் போய் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான மாடல் சிலபஸ் நியாயமான ஒரு கொஸ்டின்லாம் கேட்டாங்க. நீங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணீங்க, அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஸோ ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் வந்து டஃப்பாக கேட்கணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ் மாதிரி வந்து 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது மாதிரி நாங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் இதுக்கப்புறம் மாறும்போது நம்ம அதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி அது வரைக்கும் படித்தவங்க பாஸ் பண்ணிட்டு போவாங்க. அதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2லாம் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் படித்தவங்க யாரும் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் கூட ஆகுது ஒரு சில பேர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வருடக்கணக்கில் 6 வருடம் 4 வருடம் 5 வருடங்கள் படித்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த புது சிலபஸ்க்கு அவங்க அடாப்ட் ஆகி படித்து அதை கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி திடீர்னு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கூட குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பேப்பர் தூக்கிட்டாங்க. குரூப் 2Aக்கு வந்து லாங்குவேஜை தூக்கிட்டாங்க. போன டைம் இருந்தது, இந்த டைம் இல்லை. அடுத்த டைம் என்ன வரும்? ஸோ இயர்லி 1 டைம் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு சிலபஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் வந்து அதே சிலபஸ் இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான அந்த டூரேஷன் என்பது குறைந்தபட்சம் ஒரு 5 இயர்ஸ் அல்லது ஒரு 7 இயர்ஸாவது இருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து இந்த வருஷம் ஒரு சிலபஸ், அடுத்த வருஷம் ஒரு சிலபஸ். தமிழ் இல்லைன்றது ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் குரூப் 4 ஏற்கனவே இருந்தது, மறுபடியும் இங்கிலீஷை தூக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுன்றது மாணவர்களோட அந்த படிப்பு திறனை பாதிக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து வச்சாங்க. ரைட்டா? நிறைய சார்ஸ், அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிஷோபா சார், சாய்ஸ் சார் எல்லாருமே வந்து பேசுனாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தோணியில் கொஞ்சம் போர்ஸாக பேசுகிறது, கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறது, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சென்ட்ரிங் கூலி வேலைக்கு செய்யக்கூடிய மகளாக வந்து நான் பேசுகிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 1000 ரூபா தான் அப்பா சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு, அதுவும் வேலைக்கு போனால் தான் காசு, இல்லைனா இல்லை, அந்த காசு செலவு பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து 1000 ரூபா வந்து ரிட்டனே கொடுத்துட்டாங்க. வச்சுக்கோம்மா, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களேன்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கூட்டத்தில் மொத்தமாக ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது 200 பேர்னா கண்டிப்பாக ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் மேடை போட்டிருந்தாங்க. அந்த மேடையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து சுற்றியும் அந்த ரோடு லைனில் ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பேரிகார்டு ஃபுல்லாக சேர் போட்டிருந்தாங்க. அந்த சேர் ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து அமர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே வந்திருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ அதாவது அவங்க போலீஸ் பர்மிஷன் கொடுத்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அது குறிப்பாக சொல்லப்போனால் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பஸ்ஸு வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் பஸ்ஸில். அவங்க ஒரு அகாடமி மட்டுமே ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்து கூட்டு வந்திருந்தாங்க. சாரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கவனிப்பு கூட்டம் முடிகிற கடைசி டயத்தில் வந்து அவரும் வந்து பேசினார். அவரும் நல்லா தான் பேசினார், பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ இன்றைக்கி
இந்த கவன ஈர்ப்பு கூட்டம் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. இது சக்ஸஸாக தோல்வியா அப்படின்றது வந்து தாண்டி, ஏன்னா ஒரு போராட்டமோ நடந்துச்சுன்னா உடனே வந்து அப்படிங்க நான் இப்போ கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்துனீங்க அப்படின்னா மறு எக்ஸாம் வச்சுட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, அது பண்ணிட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கெலாம் பதில் கிடையாது. ரைட்டா? பட் வந்து கண்டிப்பாக இது அரசோட கவனத்துக்கு செல்லும், டிஎன்பிசியோட கவனத்துக்கு செல்லும். ஸோ அதனால் அவங்க வந்து பரிசீலனை பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி குரூப் நடந்த ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, எதிரொலிக்குது. அதாவது தஞ்சாவூர்லேயுமே வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இப்போ இங்கே சென்னையில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இது அரசும் டிஎன்பிசியும் கண்டுக்கல அப்படின்னா மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து மதுரையில் வந்து காவல்துறை பர்மிஷன் கொடுத்தா பண்ணுறோம், காவல்துறை பர்மிஷன் கொடுக்கலாம், நாங்கள் நீதிமன்றத்தை நாடி கூட மறுபடியும் மதுரையில் பண்ணுறன்றதும் இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் வந்த சார்களாக சொன்னாங்க. ரைட்டா? ஸோ அது மாதிரி வந்து தொடர்ச்சியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக ஏதாவது நடக்கணும். ரைட்டா? ஏன்னா 2-3 மாணவர்கள் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு உயிர்கள் போயிருக்கு அப்படின்றதே வந்து நிறைய பேர் பேசலை, நிறைய மீடியாக்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. நம்ம யூடியூப்பில் ஏதோ பேசுகிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறவர்கள் மத்தியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதாதவர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது மீடியாக்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியாக்கள் எதுவும் அந்த மாதிரி தெரியல. நியூஸ் ஜே, ரெட் பிக்ஸு, அப்புறம் ஏதோ டிஎன் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு 3 மீடியாக்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்க இன்றைக்கி. மற்ற மீடியாக்கள் யாரும் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நம்மளுடைய பிரச்சனை நாம தான் பேசணும்னு சொல்லி தான் நானே வந்து 2 பேர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்து போட்டிருப்பேன். ஒரு தம்பிக்கிட்ட ஒருத்தர்கிட்ட, ஒரு சிஸ்டர் ஒருத்தர்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி நானே பேட்டி எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்மளுடைய பிரச்சனை நாம தான் பேசணும், மற்றவங்க பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரைட்டா? அதேமாதிரி இந்த மாதிரி கவன ஈர்ப்பு கூட்டத்துக்கான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ரீ எக்ஸாமுக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ரீ எக்ஸாம் வேணும்னு சொன்னால் ரீ எக்ஸாம் வேணான்னு சொல்கிறதுக்கும் கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ரைட்டா? இப்போ நம்ம கவன ஈர்ப்பு போராட்டமாக கூட்டம் நடத்தினாலும் உடனே ரீ எக்ஸாம் வச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட்டா? அதாவது நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் நல்லா படித்தேன், என்னெல்லாம் வந்து ரீச் பண்ண முடியல கட் ஆஃப்ன்றவங்க எல்லாருமே ரீ எக்ஸாம் கேட்குறாங்க. நான் 150க்கு மேலே இருக்கேன், எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றவங்க எல்லாருமே வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்சிரும், ஸோ எனக்கு வந்து ரீ எக்ஸாம் வேண்டான்ற மாதிரி இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப் தான் வந்து பார்க்குறாங்க. ரைட்டா? புதுப்படியாக யாரும் வந்து பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிறேன், எனக்கு 1 or 2 மார்க் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்றது அவங்களோட தாட். நான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஸோ எனக்கு ரீ எக்ஸாம் வேண்டும் அப்படின்றது இன்னொரு தரப்பாக இருக்குது. ரைட்டா? எல்லாமே கலந்து தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆதரவும் எதிர்ப்பும் இருக்க தான் செய்யும். ரைட்டா? ஸோ இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது அமைதியான முறையில் நல்ல முறையில் வந்து நடந்து முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சு வந்து நாங்கள் வந்துவிட்டோம். ரைட்டாக முடிஞ்சுது. அதேமாதிரி அடுத்தது டேப் சாரும் வந்து 1 லட்சத்துக்கும் மேலே வந்து சைன் வாங்கிட்டுருக்காரு. அவரும் வந்து இந்த டிஎன்பிசியில் என்னென்ன வந்து மாற்றங்கள் வேணும், சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து டிஎன்பிசியோட ஆஃபீஸில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. மேபி அவரும் கொடுப்பாரு, அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாமே அதாவது இது வந்து இதில் ஒற்றுமை இல்லை தான். அவர் ஒரு தனிப்பாதை, இவங்க ஒரு தனிப்பாதை. ஒரு சில பேர் எந்த பாதையுமே இல்லாமல் அவங்கவுங்க வேலையை ஏன் உண்டாச்சு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் வந்து முன்னெடுப்புகள் செய்கிறாங்க இல்லையா? நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி அரசோட கவனத்துக்கும் டிஎன்பிசியோட கவனத்துக்கும் கொண்டு சென்று இந்த மாற்றங்களை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு முயற்சி செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் இவங்க வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, டேப் சார் வந்து சைன் வாங்குறாரு, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஏதோ ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையில் வந்து முயற்சி பண்ணுறாங்க, உங்களுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ரைட்டா? ஸோ இப்போ இல்லை என்றாலும் வருங்காலங்களில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினாலேயோ அல்லது டேப் சார் வாங்கக்கூடிய கையெழுத்துனாலேயோ டிஎன்பிசியில் சில சீர்திருத்தங்கள் வந்தால் அது மாணவர்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது நல்லது தான். ரைட்டா? ஸோ இந்த குரூப் 4ஆல் மாணவர்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அகாடமிஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டும் அகாடமி எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து நம்பலாம். ரைட்டா? ஸோ இன்றைக்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஸோ இன்னும் ஊருக்கு கிளம்பல, சென்னையில் தான் இருக்கேன், ரிலேஷன் வீட்டில் தான் இப்போ வீடியோ மேக் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுவோம். ரைட்டா? அது மெயின் சேனலில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 2 வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ புது சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, சார் எங்கே போனார் வந்தாரா, சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணுவோம். ரைட்டா? நன்றி, வணக்கம்.